வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது 1 கிலோ மீன். இது குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரைக்காக மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கோம். இது எடுத்து வச்சு மசாலா தடவிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுருக்கோம். மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, கறிவேப்பிலை. இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் பாதி அரைச்சி வச்சுருப்போம், மீதி லைட்டாக கட் பண்ணி வச்சுருப்போம். தக்காளி அதே போல் கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு முழுசாக தான் போடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி பார்த்திங்க அப்படின்னா இதையும் மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப திக்காகவும் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தடு. பழைய மெத்தட் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ இன்றைக்கி நம்ம அதை செஞ்சு காட்ட போகிறோம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி இது கண்டிப்பாக சேர்க்கணும். அதுக்காக பழைய புளி கொஞ்சம், கருப்பு புளி கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கடாய் தேவை கிடையாது இந்த மீன் குழம்புக்கு. மெயினாக செட்டியில் வச்சா தான் அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்டியை வச்சுருக்கோம், ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா நல்லா கடாய் சட்டி நல்லா உங்களுக்கு சூடாகிடுச்சு. இப்போ நல்லா சுத்தமான செக்கு கடலை எண்ணெய் நம்ம அந்த 1 கிலோ மீனுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட அது நம்ம தேக்கரண்டி பார்த்திங்கன்னா 5 கரண்டி ஊற்றிருக்காங்க. தேவையான அளவு இப்போ கடுகு, சீரகம் போடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிகிட்ருக்கு. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது பூண்டை முதல்ல போட்டுருவோம். நம்ம பூண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக அதை ஃப்ரை பண்ணுவோம். பூண்டு இது நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா அடுத்ததாக வெங்காயத்தை போடுவோம். அதே போல் இந்த வெங்காயத்தை அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வெங்காயமாக இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தக்காளியை சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த கருவேப்பிலையும் சேர்த்து அதில் போட்டுருவோம். ஏன்னா நீங்கள் கருவேப்பிலை எல்லோரும் முன்னாடி தானே போடுவாங்க, பின்னாடி போடணும்னு நினைப்பீங்க. அரைச்சி வச்ச அந்த தக்காளியை நம்ம ஒன்றா போட்டுருவோம் அதில். ஏன்னா கருவேப்பிலை முதலே போட்டுட்டு அது மாதிரி ரொம்ப ஃப்ரை ஆகி கடுகடுன்னு ஆகிடும். ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு இருக்கும். அந்த பச்சையாக அந்த மீன் குழம்போடு சேர்த்து சாப்பிட சொல்ல ஜூஸியாக ஊறும். அதுக்காக தான் நம்ம கருவேப்பிலையை பின்னாடியே சேர்க்கணும். நம்ம இப்போ அந்த தேவையான அளவு கல் உப்பு எடுத்துருக்கோம், அது போடுறோம். இந்த கல் உப்பை இது நல்லா ஃபைனாக அப்புறம் கடைசியாக போட்டால் இது டக்குன்னு கரைஞ்சி அந்த மசாலாவோடு நல்லா டீப்பாக சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கப்புறமா இப்போ 2 நிமிஷம், அதிக டைம் 2 நிமிஷம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக தேவையான அளவு நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். மெயினான விஷயம் மீன் குழம்புக்கு புளி கரைசல். புளியை நல்லா அந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். நல்லா டீப்பாக கரைச்சிக்கணும். ஆனால் தண்ணி கொஞ்சம் மீடியமான அளவு வச்சு புளி அதிகமாக வச்சு நல்லா கரைக்க சொல்லி அது கொஞ்சம் திக்னஸ் நல்லா கிடைக்கும். அதில் இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு அடுப்போட இது கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுருவோம்.
ஏன்னா மசாலாலாம் தேஞ்சிருக்காது. இப்போ புரிக்கல சார். இப்போ கொஞ்சம் நம்ம அந்த வடிக்கட்ட அளவு அப்படியே நம்ம ஊற்றிக்கணும். ஏன்னா தொக்கெல்லாம் அதில் விழாமல் இருந்தால் இது நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கணும். அதாவது ஒரு நம்ம குடும்பத்தில் தேவையான அளவு இருக்காங்க அப்படின்னா 1 கிலோ மீனுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். திக்காக வேணும்னா அந்தளவு, இல்லை கொஞ்சம் நம்ம தண்ணியாக இருக்கணும் குழம்பு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே போட்டு இப்போ நம்ம கடைசியாக நம்ம அதை தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா லைட்டாக அது உழவி விட்டுறணும். எல்லா மசாலா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு சின்னதாக தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியமான ஒரு ஃப்ளேமில் இதை பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம ரொம்ப சூடாக இருக்கிறதால பார்த்திங்கன்னா தட்டை எடுக்கிறோம். பாருங்கள், நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச மீனை அதில் போட போகிறோம். இந்த மாதிரி அந்த எண்ணெய் கொதித்து அது மேலே வந்து நிற்கணும். நம்ம அப்போ தான் மசாலா நல்லா ஃப்ரையாக இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து பொறுமையாக பக்குவமாக போடுறோம். மீனாக இதில் இந்த தலை, இந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் போட்டால் உண்மையிலே இந்த மீன் என்னன்றது உங்களுக்கு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கணும். இது வவ்வா மீன் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மீன். என்ன விஷயம்னா அது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே சாப்பிட்லாம். என்ன விஷயம்னா அதில் முள் அதிகமாக இருக்காது. அதுதான் மீன் அந்த மாதிரி பக்குவமாக போட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து லைட்டாக அதை ஷேக் பண்ணுறாங்க. ஏன்னா மீனை கரண்டி போட்டு இது பண்ணால் உடையுன்றதால இப்போவே உடஞ்சிடாது அப்படின்றது அப்புறப்பட்ட விஷயம். பட் இப்போ கரண்டியே முதல்லேருந்து போடாமல் அதை ஷேக் பண்ணி அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு அதிகபட்சம் இன்னும் ஒரு 10 நிமிஷம். இப்போ கொஞ்சமாக நம்ம கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். என்னடா கடலை மாவு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆல்ரெடி மசாலா போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா ஊற வச்ச மீன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவராக நல்லா ஊறிடுச்சு. இது அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பட் அது நம்ம ஒரு சிலருக்கு இந்த கடலை மாவை நல்லா அதோடு அட்டாச் பண்ணி சாப்பிட சொல்ல அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம வீட்டில் அந்த மாதிரியே சாப்பிட்டு பழக்கப்படுத்திட்டாங்க. அதனால் கடலை மாவை லைட்டாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி. ஏன்னா அந்த கடலை மாவில் வந்து இது ஆக்சுவலி பஜ்ஜி மாவு தான். இந்த பஜ்ஜி மாவுன்ற சொல்ல பார்த்திங்கன்னா அதில் அந்த உப்பு மசாலா இதுலேயும் கொஞ்சம் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. இது நம்ம மீனில் ஆல்ரெடி உப்பு அந்த மசாலாலாம் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். மசாலா மட்டும் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நல்லா கலக்கி வச்சுட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறிடும். ஓரளவு மீடியமான அளவு, ரொம்ப வந்து குழப்பம் இல்லாமல் மீடியமாக ஒரு பஜ்ஜி பாகத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுட்டோம்னா லைட்டாக டிப் பண்ணி அப்படியே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ அந்த மீனை லைட்டாக நம்ம டிப் பண்ணுறோம். அந்த மாவில் லைட்டாக அப்படியே வச்சு அவ்வளோதான். அந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து ஆல்ரெடி நம்ம கடாயை வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக இருக்குது. நல்லா கடாய்க்கு வந்து எண்ணெய் மீடியமான இதுவில் நல்லா ஃப்ரை ஆகிற அந்த ஸ்டேஜில் இருக்குது. இது கொஞ்சம் அந்த ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா இருக்கும். அது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஹோட்டல் ஸ்டைலில் அந்த கடலை மாவு மசாலா இதெல்லாம் பண்ணது. இது இப்போ மசாலா மீன். இதை நம்ம அந்த மசாலாவை டிப் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணுவோம். இதுவும் அந்த மீடியமான ஃப்ளேமில் பண்ணால் தான் அந்த மீன் வந்து நல்லா வேகும். ப்ளஸ் வந்து அந்த சாரெல்லாம் வெளியே போகாமல் இருக்குது. ஒரு 2 நிமிஷம், அதிகபட்சம் 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம்
பார்த்திங்கன்னா இப்போ நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிடுச்சு. இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இது பார்த்திங்கன்னா 2 விதமான மீன். ஒன்று வெறும் மசாலா ஃப்ரை, இன்னொன்று பஜ்ஜி மாவோடு சேர்த்து மசாலா ஃப்ரை. இது ரெண்டுமே கண்டிப்பாக வேறு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சுவையான மீன் குழம்பு வித் உங்களுக்கு மீன் ஃப்ரை இருக்குது. இப்போ நம்ம செஞ்சு வச்ச மீன் குழம்பை திறப்போம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. லைட்டாக ஒரு 2 இது பண்ணிவிட்டு அந்த மீன் ஃப்ரையை இந்த குழம்போடு எடுத்து வைக்கணும். பக்குவமாக எடுக்கணும். ஆல்ரெடி மீன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். இந்த வாசனையே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதை சாப்பிட்ட பார்த்து நமக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறாங்க என்னுடைய செல்லக்குட்டி. நம்மக்குட்டி, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? சாப்பிடுங்க. பட்டு இது எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிடுங்க. அம்மா செஞ்ச மீன் குழம்பு எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்கா? சரிடா பட்டு. வணக்கம் மக்களே. இந்த குழம்பு இந்த ஃப்ரை பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.